உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் போற வரவன்ட்டுலாம் நாங்க அவமானம் பண்ணணும் எந்த ஒரு அவசியம் இல்லையே. ஒருத்தர் 2 பேர் அங்க சகிச்சுட்டு போறதுக்கு உங்களை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுவும் இல்லாம போன்ல வர நியூஸ பார்த்தா நீங்க தப்பானவங்கள இருப்பீங்கன்னு எனக்கே சந்தேகம் வருதுங்க. ஏ ராஜா, அப்பெல்லாம் பேசாதப்பா. நீ சும்மாருமா. ஒன்ன ஒரு தடவை காப்பாத்திட்டாங்கிறதுக்காக இவ்வளவு நாளா வாடகை ஏத்தாம இருந்தோம்ல. ஒரு ஹவுஸ் ஓனரா இவ்வளவு நாளா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருப்போமா? இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம்னா அது காரணம் யாரு? அவங்க தானே. இவங்களோட பிரச்சனையால நமக்குள்ள பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களை பத்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமும் உங்களை வீட்டுல வாடகைக்கு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு தான் கெட்ட பேரு, தேவையில்லாத பிரச்சனையும். ஏங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க. உங்களால மத்தவங்க கிட்ட எல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இத்தனை வருஷமா அந்த வீட்டுல இருக்கோம். நீங்களே எங்களை நம்பலனா மத்தவங்க எப்படி நம்புவாங்க? புதுசா நாங்க ஒரு வீட்டுக்கு குடி போகணும்னா அவங்க எப்படி எங்களை நம்புவாங்க? ஏங்க அது உங்க பிரச்சனைங்க. அத பத்தி எனக்கு அவ்வளவு கிடையாது. ப்ளீஸ் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்கோங்க. இப்போ எங்களுக்கு வேற வீடு கிடைக்கலங்கிறதுக்காக பேசல. உங்களை மாதிரி நல்லவங்களே எங்களை தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யறேன். உங்க அப்பா மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் எனக்கு ரொம்ப நல்ல மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக தான் உங்களை வீட்டை காலி பண்ண சொல்றேன். ஐயோ தம்பி ப்ளீஸ், நீங்க நினைக்கிற மாதிரி எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த பிரச்சனையை சரி பண்ற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. உண்மை என்னன்னு தெரிய வரும்போது உங்களுக்கே எல்லாமே புரியும். அப்ப கண்டிப்பா நீங்க உங்க முடிவை மாத்திப்பீங்க. ராஜா, இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குடா. கொஞ்சம் யோசிச்சு முடிவெறா. அதெல்லாம் முடியாதுமா. நீ புரியாம பேசிட்டு இருக்காத. நீ வீட்டுல இருக்க, உனக்கு எதுவும் தெரியாது. வெளியே வந்து பாரு, எப்படிலாம் பேசுறாங்க தெரியும். பாக்குறவங்க என்னத்தான் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா சொந்த வீட்டுக்காரங்க. அவங்களா எங்களை சண்டை போட்டா எங்களுக்கு தானே பிரச்சனை. தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணிருங்க. வேணா 2-3 நாள் எக்ஸ்ட்ரா வேணா டைம் எடுத்துக்குங்க. ஆனா நீங்க வீட்டை காலி பண்றது உறுதி. ஏய் சிவசங்கரி, ஏய் ஏய் சிவசங்கரி வெளியே வா. ஏய் சிவசங்கரி வெளியே வர போறியா இல்லையா? ஏய் ஹேய், எவ்வளவு தைரியம் உனக்கு? யார பேர் சொல்லி கூப்பிடுற? என்ன திமிர் உனக்கு? ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஹேய், மரியாதையா பேசுடா. அடச்சி, நீ பண்ண கேடுகிட்ட வேலைக்கு உனக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடா. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மம் தானா? எப்படி ஒரு பொம்பளையா இருந்துட்டு இவ்வளவு கேவலமாவோ கீழ்த்தனமாவோ யோசிக்க முடியுது? என் அக்கா உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? உனக்கு மனசாட்சியே இல்லாம என் அக்காவை பத்தி தப்பா பேசி சோசியல் மீடியால பரப்பி விட்டு எவ்வளவு கேவலப்படுத்திருக்க நீ. இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்கு வெக்கப்படணும். அசிங்கமா இல்ல உனக்கு? ஹேய், நான் எதுக்குடா அசிங்கப்படணும்? உன் அக்கா தாண்டா இதுக்கெல்லாம் அசிங்கப்பட்டு இந்நேரம் தூக்கு மாட்டி செத்துருக்கணும். உன் அக்கா மட்டும் கிடையாது, உன் குடும்பமே வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு கூனி குறுகி விஷம் குடிச்சு சாகணும். ஹேய், மானம் கெட்டு போய் நீங்களே வெளியில தலை காட்டும் போது நான் எதுக்குடா அசிங்கப்படணும்? உன் அக்கா பண்ண கேவலமான காரியத்துக்கு தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கா. இது மட்டும் இல்ல, அவ என் பிள்ளைக்கு பண்ண துரோகத்துக்கும் எனக்கு பண்ண பாவத்துக்கும் இதுக்கு மேலயும் அனுபவிப்பா. ஏய், என் அக்காவை பத்தி ஏதாவது தப்பா பேசுன? அப்படிதான்டா பேசுவேன். என்ன பண்ண முடியும் உன்னால? அவன யோகியமானவளா இல்ல உத்தமியா? இவ்ளோ கொந்தளிக்கிற? அவளை பத்தி வந்த நியூஸ் எல்லாம் உண்மைதானடா? இந்த பாரு, இந்த ஊர் உலகம் வேணா தான் நம்பலாம், ஆனா அவங்க என் அக்கா. அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீதானே எனக்கு தெரியும்.